பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ, இதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு எல்லாமே அவளது வீடுதான். வீட்டை கட்டி எழுப்ப வேண்டியது அவளுடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. ஓகே, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை எப்படி கட்டுகிறாள் என்று பார்க்கும்போது, 1, கர்த்தர் மேல் பக்தி, அதாவது கிறிஸ்துவின் மேல் அன்பு. வீடு கட்டப்பட தேவன் மேல் அளவில்லாத பக்தி மிகவும் அவசியம். ஏனென்றால் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் தான். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வேறுதா. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி குடும்பத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே அந்த குடும்பம் அன்பிலும் ஐக்கியத்திலும் கட்டி எழுப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து அந்த குடும்பத்தின் தலைவராய் இருந்து நடத்துகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் அன்புள்ள ஸ்திரீகள் தங்கள் வீட்டுல எப்போதும் குடும்ப ஜெபத்தை நடத்துவார்கள். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ பிள்ளைகளை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் தேவ பக்தியிலும் வளர்ப்பார்கள். அந்த குடும்பம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட குடும்பமாக விளங்கும். பாருங்க, ஒரு பழமொழி உண்டு, ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு 4 சுவர்களை மாத்திரம் எழுப்பி அந்த வீட்டுல வசிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். மேல கூரை இல்லை, மட்டுப்பா இல்லைன்னா எப்படி இருக்கும் அந்த வீட்டுல? பறவைகள் பறந்து போகிற பறவைகளின் எச்சம் மேல விழும், காற்று, மழை, வெயில், இதெல்லாம் பயங்கர கஷ்டம் இல்லையா? அப்போ அந்த 4 சுவரை எழுப்பினால் மாத்திரம் போதாது, மேல என்ன செய்யணும்? கூரை போடணும். அதே போலதான் வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்தா மாத்திரம் போதாது. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் மேல் அன்பு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கர்த்தரை சார்ந்து இருப்பதனால அந்த குடும்பம் பத்திரப்பட்டு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கும் பொழுது, கணவன் மேல் அன்பு. ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் மனைவி கணவனிடத்தில் அன்பு கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. கொலைசியர் 3:18 வாசிக்கிறோம், மனைவிகளை கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். சுயநலமற்ற சேவையோ குறைவற்ற உண்மையோ கடைபிடிக்கணும். எபேசியர் 5:21 வாசிக்கும் பொழுது, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்திலையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே கொலோசியர் 3:13 வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப எல்லாவற்றிலும் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டை அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது. எதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிவுள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது, அந்த காலத்துல புருஷனே கடவுள் என்று இருப்பாங்க, தெய்வம் என்று இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு புருஷன் இருந்தும் கூட கண்ண தொடர்பு வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு போன்ல பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தேவ பயத்தோட என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்கிற பெண்களை பார்த்தா போதும், கணவனுக்கு சுத்தமா கீழ்ப்படுகிறது கிடையாது.
அதே இது குடும்ப பெண்ணா இருக்கட்டும், என்ன செய்வாங்க, அன்பு செலுத்துவதும் அதிகமா அன்பு செலுத்ததில்லை. ஒன்று மாத்திரம் சொல்றேன், ஊழியம் வேண்டும்தான், ஆனா முதலில் குடும்பம் தான் முதல்ல முக்கியம், அதன் பிறகுதான் ஊழியம். என கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை. அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு அநேகர் கணவன் மனைவிக்கிடையே பிரிவு வர காரணம் என்ன செய்யறாங்க, அன்பு இல்லாததுனாலதான். வெறும் அன்பு செலுத்துகிறது மாத்திரம் அல்ல, கணவரை நேசிக்க வேண்டும், கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கணவர் எப்படி நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறுங்களோ அதே அன்பை கணவருக்கு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. போட்டியோ பொறாமையோ அல்ல, சாந்த குணத்தை தரித்து கொண்டு கீழ்ப்படிதலாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது பார்க்கும்போது பிள்ளைகள் மேல் உள்ள கடமை. ஒரு பெண் தன் வீட்டை கட்ட வேண்டும் என்றால் அவள் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கண்ணும் கருத்தும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தற்செயலாய் பிறந்தவைகள் அல்ல. வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:3 வாசிக்கிறப்ப கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை கர்த்தருக்கேன்ற விதத்துலதான் வளர்க்க வேண்டியது ஒவ்வொருடைய தாயின் கடமையாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக பெண்கள் வேலை நிமித்தமாகவும் பற்பல காரியங்கள் நிமித்தமாக சரியாக பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நேரத்தை அவர்கள் தாயானவளுக்கு அந்த புத்தி உள்ள ஸ்திரியானவள் தன் பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உலகப்பரமான காரியத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தாயினுடைய அன்பு அரவணைப்பு ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பொழுது அது நேராக சீரான பாதையில் வளரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும், கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. சோ ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாக இருந்து குடும்பத்தை கட்டப்பட தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா.